ப்ரோ சின்ன வயசுல நீ இந்த தப்பை பண்ணிருக்கூடாது. போய் குதே. ஸ்ரீதேவி, அப்பா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அக்கா ஹாப்பி பர்த்டே. ஹலோ சார். குமரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் பொண்ணோட பர்த்டே சார். அப்படியா? குடுமா. ஹாப்பி பர்த்டேமா. சார் குடுமா. ஹாப்பி பர்த்டே. Thank you. காட் பிளஸ் யூ. Thank you. Thank you சார். My tuition miss ma. Hi. Happy birthday. Thank you. Thank you. Hi, happy birthday. அப்போ அடுத்த பர்த்டே புது வீட்டில் தான். ஹலோ. இனிமேல் ஸ்ரீதேவி டியூஷனுக்கு நடந்தே வரலாம். ஹாய் ஹலோ எவ்ரிபடி, குட் மார்னிங் மக்களே. நான் உங்க ஆர்ஜே ரேச்சல். இது உங்கள் ஹாட் நியூஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம எந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னை சிட்டில ரொம்ப நாளாவே ஒரு சில ஏரியாஸ்ல ட்ரக் டேப்லெட்ஸ் பயங்கரமா வலம் வந்துட்டு இருக்குங்க. இந்த ட்ரக்ஸ்னாலேயே பல கிரைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இதை பண்றது யாரு, எப்படி எல்லா மக்களுக்கும் தடையே இல்லாம ட்ரக்ஸ் போய் சேருதுன்னு போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் இதை பத்தி துப்பு தெரிஞ்சா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 100. இப்போ ஜில்லுன்னு ஒரு சாங்க கேளுங்க. கதிர் எங்க இருக்க? பார்சல் டெலிவரி பண்ண போயின்னு இருக்கேன். கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா முகம் சொல்லிக்காம எக்ஸ்பிளைன் பண்ணு, புரியுதா? சரிண்ணா. முடிச்சிட்டு கூப்பிடு. இப்படி பார்சல் பண்ணணும், புரியுதா? இந்தா பிடி. சரிண்ணா. கதிர்ண்ணா, இதுக்குள்ளே எத்தனை டேப்லெட் இருக்குன்னு தெரியுமா? இல்லைங்கோ, அமைதியா இரு. அண்ணா, இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உனக்கு இதோட சீரியஸ்னஸ் சுத்தமாக புரியலடா. இது ஒரு பயங்கரமான இல்லீகல் டேப்லெட்டு. இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ரிஸ்க்கு. போலீஸ் போச்சா நம்ம தூக்கி உள்ளே வச்சுடுவான். आओ भाई.
शाम के अंदर बाहर का एरिया पूरा कवर करके वाइट मारना है भाई, मिस्त्री ने बोला है। अरे मोनू भाई, एक पेंटर से यह पूरा काम नहीं होगा। आज एक दिन एडजस्ट कर लो भाई। ஆள் வர சொன்னா அவன் வரல. तो पूरा काम அப்போ ஃபுல்லாக முடிக்க முடியாது, பரவாயில்லையா? நீ இப்படியே பேசின்னு பண்ணினேரு மேஸ்திரி உன்ன வேலையை விட்டு தூக்க போறாரு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் சொல்லுகிறாரு உண்மையில. யாரு, நம்ம மேலேயா? ஆமா. டேய், இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்மளை கூப்பிடுவாங்களாடா? வாங்க வாங்கப்பா, உள்ள வாங்க. இங்கெல்லாம் நம்மள போய் கூப்பிட போறாங்களா பாரு. டேய் போய் வேலையை பாருங்கடா. டேய் போய் ஒயிட்டடு. சரா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வணக்கம் சார். சார் உள்ள போங்க சார். ரொம்ப சந்தோஷம். வாங்க சார். இந்தாங்க ஆண்டி, ஈ குட்டீஸ். தேவயானி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வர மாட்டேன், நீ அப்புறம் வரேன். உனக்கு இரு. வணக்கம். எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என் பேர் குமரன். ஒய்ஃபு தேவான. வந்துட்டேங்க. ஒய்ஃபு தேவான. பெரிய பொண்ணு ஸ்ரீதேவி. சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிரும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா. இது அம்மானே தெரியல. ஆமாண்டி. பெல்லரா. சரி. நீதானா? ஆமாம் சார். என்னங்கண்ணா? இந்தாங்க வரேன் சார். தம்பி இருப்பா, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லாமே போகிற. கதிர்ண்ணா ஒரு நிமிஷம். இவர் கையை தூக்க தானே ட்ரை பண்ணுறாரு. அண்ணா இருங்க, நான் வரேன். நல்லா தூக்குங்க. அப்படிதான். சரி வரேன். வாங்கப்பா. கதிர்ண்ணா, இந்த பார்சல் எங்கே கொடுக்கணுண்ணா? நாளைக்கு கொடுக்க போகும்போது தான் சொல்லுவார். சரிண்ணா. ஹலோ. வள்ளி, அப்புறம் சொல்லு. ஏய் மேத்யூ, அவங்க செக் பண்ண. டேய் இங்க வாங்கடா. சார் எந்த ஏரியா? சார் இங்கே தான் சார், பக்கத்தில். எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார். இருக்கு. சார் ஒன்றும் இல்லை சார். சார் ஒன்றும் இல்லை சார். சார் சீக்கிரம் வாங்க. ஓ மேத்யூ, பார்த்து மேத்யூ, இது அடிபட்டிருக்கா? ஒன்றும் இல்லை சார். பாத்தியா? வா. ஒன்றும் இல்லை சார். தொப்பி எடுத்துக்கோ. சார் எஸ்கேப் போயிட்டானுங்க சார். சார் அதில் போனவன் ஒருத்தன் பேர் பீட்ரு. எங்கள் ஏரியா சர்ச்சில் தான் சார் இருக்கான். அவனை போய் கூப்பிட்டு வந்துடுவா சார். விடுங்க மேத்யூ, மாட்டாமையாக போயிட போகிறாங்க. சார் இவனுங்க சார், அவனுங்களாம் அப்பயே ஓடி இருப்பானுங்க. ஏன் மேத்யூ இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு அப்படி என்னதான் ஆசை? சார் நான் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சி நியூஸ் பேப்பரில் என் ஃபோட்டோ வரணும் சார். அதான் சார் என் ஆசை. உங்கள் ஆசை சார்?
ஐயோ வள்ளி. ஹலோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க கால் பண்ணிட்டு? 2 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது 2 பசங்க டவுட்டா மாட்டினாங்க, அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னங்க அவங்கள தான் ஓட விட்டுட்டீங்களே? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் ஒட்டி கேட்டியா? நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க, நீங்களே ஃபோன் பண்ணி பேசாம வேற இருப்பீங்க. ஆனா நான் கேட்டா ஒட்டு கேட்குறேன்னு வேற சொல்வீங்களா? ஷோ, சரி டாபிக் விடு. என்ன பண்றீங்க? என் புருஷனை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை தூங்கிருச்சா? இப்பதான் தூங்குச்சு. என் பொண்ணுகிட்ட சொல்லி உன்னை எட்டியதுக்கு சொல்லவா? ஹே வேண்டாம், வலிக்கோ. ஹே, என்னது பொண்ணா? ஹே பையன்தான். ஏன் என்ன மாதிரி பையனா இருந்தா வேண்டாமா? தேவயானி அது கொட்டாத, தூங்குற டைம். நீ என்னடி கன்னத்துல கை வச்சு உக்காந்துருக்க? இன்னைக்கு கூட அப்பா வீட்டில் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அவர் வேலைக்கு போகலன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? இல்லைன்னா இப்படி ஒரு வீட்டை நம்மளால கட்டியிருக்க முடியுமா? எங்கள் அப்பாலாம் வாரத்துக்கு 2 தடவை என்னை வெளியே கூட்டு போவாங்கடி. ஜாலியாக இருக்கும். இந்த இதை பெட்ரூம்ல வச்சிரு. அப்படியே மேக்ஸ் ஹோம்வொர்க் இருந்தா பண்ணிடு. சரி ஓகே. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஹேய், எங்க இவ்வளவு சீக்கிரம்? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குடி. ஹலோ சார். சார் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் சார். ஒரு 20 minutesல வந்துடுறேன் சார். அதோ வந்துடுறேன் சார். என்ன பாக்குற? உங்க அப்பா வேலை வேலைன்னு ஓடிடுவாரு. நான் தான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க. செம்மையா இருக்கே. எடே, ரோட்ல ஒரு பொண்ணு போக விட மாட்டீங்களாடா? இந்த பெருசு சைட் அடிக்கிறீங்க. உங்களால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியா வருவீங்க. ஷோ, பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க. இவர் வேற. சார், போஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் வந்திருக்கு. ஏதோ இந்த நாள் வர தப்பிச்சுட்டு வரேன். ஆனால் எப்படியோ பென்ஷன் அமௌண்ட்டை வீட்டுக்கே வர வச்சிடுறீங்க. 35 வருஷமா பேங்க்ல கவர்மெண்ட்ல இருக்கேன். இது கூட செய்ய மாட்டாங்களா? நான்லாம் அந்த காலத்தில் பேங்க்ல இருக்கும்போது. சார் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பேசலாம், நான் வரேன். அரவிந்த், என்ன கண்டுக்காம போறீங்க? அது நீ கொஞ்சம் பிஸியாக நினச்சேன், அதான் நேராக போய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க காப்பி சாப்பிடலாம். வகையாக வாங்க. ஐயோ, உட்காருங்க உட்காருங்க போகலாம். என்ன பண்ண படம் தெரியல, ஆண்டவர் தான் விழிச்சோம். பார்த்துப்பா, கொஞ்சம் பார்த்து பொறுங்க போப்பா. தம்பி, அரடி கீழே இருக்கீங்களா லெஃப்ட்ல? நல்லா தூக்கி கட்டுப்பா. வேற ரோடில் போகிறோம் வந்து என்ன பண்ணுறீங்க? காசு வாங்குறீங்களா? கரெக்டாக பண்ணோம், பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு டீ கடைக்கு போன மாதிரி தான். எனக்கு பாதாம் பால், உனக்கு? எனக்கு காஃபி போதும். ஏன்பா, ஒரு பாதாம் பால் ஒரு காஃபி. சார், அது அவருக்கு தான்ப்பா. ரொம்ப சூடாகுதுப்பா. ஏம்மா 2 போண்டா வேண்டாமா? இந்த கடையில் தான் சுத்தமாக இருக்கும், அதனால தான் இந்த கடைக்கே நான் வர்றது. நாட்டில் பொண்ணுங்க நடமாடவே முடியல சுதந்திரமா. கண்ணில் விளக்கணை வச்சுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் குடிங்க காஃபி, ஆறிட போகுது.
கதிரு கதிரு எப்படியா பேசுகிற, பயப்படாத கதிரு, பேசுகிற, நீ பேசுகிற. ஏய் உன் பேர் என்ன? காஃபி சாப்பிட போலாமா? சொல்லு, வேற எங்க போலாம்? ஏய் ஏதாச்சும் சொல்ல, எதனா பேச. எதுவும் வேணாவா போகலாம். வா, இனிமேல் என் வாழ்க்கையில் காப்பி குடிக்க போதில்லையா? ஓகேண்ணா. நந்தினி என்னங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? புரியல, எப்படி? ஒருத்தன் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றான். ஆனா அவன் கிட்ட ஏரியாவில் ஆள் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்போ உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். என்னங்க? சரி, அதுக்கு? ஆனா நீங்க என்னன்னா அவனை பார்த்த உடனே கடைக்குள்ள வந்துட்டீங்க. அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? புரியலங்க. ஷோ, ஏதாவது ஹெல்ப் கேட்டுருப்பாங்களோ? அம்மா ஃபோட்டோ எடுங்கம்மா. கொடுங்க. ம், இந்த நல்லாவே இல்லை. இன்னொன்று எடுங்க. ம், நான் எடுக்கிறேன். இந்த பாரு. காட்டுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஹலோ, ஏங்க ஸ்ரீதேவிக்கு வயிறு வலிக்குதுன்னு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏங்க நீங்க எப்பங்க வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சரி மாத்திரை கொடுத்து தூங்க வை. சாயங்காலம் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். ஏங்க அது இல்லைங்க. ஓ, நான் சாயங்காலம் வரப்போ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன? அழகாய் அழகழகாய் குட்டிப்பூவாய் அவள் முகம், மெதுவாய் மெதுவாய் மெல்லச் சினுங்கும் அவள் நிறம், துளியாய் துளியாய் சிந்தும் தூறல் போலவள், அணுவாய் அணுவாய் உயிர் தீண்டும் சிலையவள். அழகாய் அழகழகாய் குட்டிப்பூவாய் அவள் முகம், மெதுவாய் மெதுவாய் மெல்லச் சினுங்கும் அவள் நிறம். பார்வையில் பேசுவாள், மனமெங்கிலும் வீசுவாள், வெட்கத்தை பூசுவாள், சிறு புன்னகை காட்டுவாள். நீலவானத்தில் சின்ன மேக துகளிகள், காற்று வெளியிலே வெண்பூவின் இதழிகள். என்னடா பண்ற? ஆ அப்படியா? என்ன புது ஜோடி, ஒரே ரொமான்ஸா? அதெல்லாம் இல்லடா, போடா போடா. குட்டி எப்படா இருக்க? ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வாங்கப்பா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்ப்பா. பீடி. இப்போ வலி எப்படி இருக்குமா? பேசுறேன். டேய் அழுதுகிட்டே இருக்காதடா. மேஸ்திரி கிட்ட பைசா கேட்டிருக்காமா, தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல் போய் ஃபார்ம்லாம் வாங்கி
ரெடியாக வச்சுக்கம்மா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்ப்பா. வயிற்றுல பெரிய கல் இருக்குன்னு சொல்றாங்க. கரைக்க முடியாதான். ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. எடுத்துடலாமா? இவன் ஆரம்பிச்சிட்டான். டேய் ஏன்டா அப்படி அழுகுற? நீ மேலே போய் உட்காரு, நான் வரேன். சரிண்ணே. சொல்லுடா, யாருன்னா எதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அம்மாவுக்கு வயிற்றுல கல் இருக்குண்ணா, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேட்கலாம்ல. புட்றா புடி. எங்கள் ஆளுங்க கேட்டாவே கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஆனால் நீங்கள் தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேண்ணா உங்களுக்கு. முதல்ல அம்மாவை கவனிடா. ம் சரி, பார்த்துக்கோ. ம் ம் அண்ணா, நந்தினி அக்கா பின்னாடி போறா, லவ் சொல்ல மாட்றா. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது போல இருக்குதுடா. யாரோ ஒரு பையன் ஏரியா வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டு போகிறான். என்னண்ணா சொல்ற, பைக் இல்லையா? நடந்தான்டா. அப்புறம் என்னண்ணா, அவனை தட்டி விட்டு அக்காக்கு நீ கொக்கிய போடு. ஹலோ டாக்டர். செக்கப் பண்ணி பார்த்ததுல குழந்தை பிறக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏங்க? ஏய் இரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெகுலராக செக்கப் வாங்க, பார்த்துக்கலாம். சரி, அதை விடுங்க டாக்டர். எங்கள் 2 பேருக்கும் பெண் குழந்தை தானே? ம் இது சொன்னா கேட்க. அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு அப்படி தெரியல. ஏய் சொன்னல. அந்த பாரு, பெண் குழந்தை தான். கனவாய் நினைவாய் அருகாமை எனதவள், ஒளியாய் நிழலாய் என்னை பூட்டும் சிறைகள், நெருங்கும் தருணம் மந்தி மாலை பொழுதிவள், நெருங்கும் தருணம் மந்தி மாலை பொழுதிவள். அழகாய் அழகழகாய் குட்டிப்பூவாய் அவள் முகம், மெதுவாய் மெதுவாய் மெல்லச் சினுங்கும் அவள் நிறம், துளியாய் துளியாய் சிந்தும் தூறல் போலவள், அணுவாய் அணுவாய் உயிர் தீண்டும் சிலையவள். அழகாய் அழகழகாய் குட்டிப்பூவாய் அவள் முகம், மெதுவாய் மெதுவாய் மெல்லச் சினுங்கும் அவள் நிறம்.
பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். ம், சரியா? அம்மா, நான் முட்டியை உடைச்சிட்டேன். அக்கா உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாங்க. ஸ்ரீதேவி, இங்கே வா. என்னம்மா? இவளுக்கு இப்போவே தப்பை மறைக்க சொல்லி கொடுக்குறியா? அடி பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டியே. கஸ்டமர் 11:30 தான் வர சொல்லிருக்கான். அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு போயிடலாம். சரி. அண்ணா, ஏரியாவே கெத்தா இருக்குண்ணே. பணக்காரனுங்க ஏரியா அப்படிதான் இருக்கும். அண்ணா, அன்னிக்கிட்ட பேசுனியா? எனக்கு அவளுக்கு செட் ஆகுது போல இருக்குடா. அவ ஏதோ சொன்னா, எனக்கு புரியல. அப்படி என்ன சொன்னாங்க? ஆனால் அவன்கிட்ட ஏரியாவில் ஆள் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவன் உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். என்னங்க? என்னடா? இவர்கிட்ட எவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அண்ணா, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுண்ணே. சரி. உன் கதை என்ன? ஸ்ரீதேவியை பார்த்துட்டு இருந்த போல இருக்குது. ஆமாண்ணா, அதான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. பார்ப்போம். அண்ணா, சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேண்ணா. வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. சரிண்ணா. பார்சல் இது பிங்க் கலரில். சார், நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மாத்திரையெல்லாம் மறந்துடுவீங்க சார். வேறு லெவல் பவராக இருக்கும் சார். இது ஏற்றின அப்புறம் தான் ஏதாவது பண்ணணும்னு துடியாக இருக்கும். வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். நீங்கள் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சார். ஓகே சார், பையனை அனுப்பி விட்டுருக்கேன். வர சொல்லியிருந்தீங்கண்ணா. பார்சலை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேண்ணா. இந்த பார்சல்ல இருந்து எத்தனை மாத்திரை எடுத்தண்ணா? புரியலண்ணா. மயிலாப்பூரில் பார்சல் கொடுத்தல? ஆமாம். அதில் ஒரு மாத்திரை கம்மின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்மியாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மாத்திரை வெளியில் எவ்வளோ ரேட் போகுது? நான் அதை எடுக்கலண்ணா. கிளம்புறேண்ணா. ஹே தேவயானி, இங்கே வா.
ஏய் வாடா செல்லம், வாடா என்ன செல்லம். இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுடி சீக்கிரம், அதான். ஏய் என்ன நல்லா விளையாடிட்டு இருந்தியா? இதே மாதிரி தேவி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவ நினைக்கிறா. தேவான, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறா. அவள் எங்கேயோ போயிடுறதா, நான் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் 10th அவளுக்கு மேக்ஸ் ஒழுங்காக வரலன்னு டியூஷன் சேர்த்து விட்டதே நீங்கள் தானே? ஆமாப்பா, படிப்பு முக்கியம் தானே, உனக்கு தெரியாதா? ஆ தேவயானி வா. என்னப்பா? நீ இப்போ 5th நல்லா படிக்கிற ரைட்டா? 10th நல்லா படிக்கணும். படிக்கலைன்னா டியூஷன் அனுப்பிச்சிடுவேன், சரியா? படிப்பு ரொம்ப முக்கியம் தானே? குட் கேர்ள், போய் விளையாடு. ஒரு 1/2 hour வேலை இருக்குப்பா, முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன், சரியா? ம். நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். ம். தம்பி என்ன ஃபாலோவா? என்ன லவ் பண்ணுறாளாம், நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ கிளம்பு. ஏய் என்ன இப்போ வந்துட்டு லவ் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு அடிங்க. யார் மேல கை வைக்கிற? ஏய் இன்னொரு வாட்டி எங்க அண்ணி பின்னாடி சுத்துறத பார்த்தேன், கொட்டு வாங்கிட்டு தான் ஓடுவேன். வர்றா. இரு பாத்துக்கிறேன். அவ குரல கேட்டதுமே எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லவ் சாங்கும் போட்டாச்சு. அவ அல்லொன்னு சொன்னாலே மனசு இல்லொன்னு பண்ணாலே, தாங்க முடியல என்னாலே என்ன சிரிப்புல பொண்ணாலே. நான் மிட்டாய போடாம கிருக்கலா இருக்கேன் மிட்டாவா உன்னை பார்த்து. நீ சிம்பிளா சின்மேல சிரிச்சிட்டு போற வாச்சால என்ன பார்த்து. நான் மிட்டாய போடாம கிருக்கலா இருக்கேன் மிட்டாவா உன்னை பார்த்து. நீ சிம்பிளா சின்மேல சிரிச்சிட்டு போற வாச்சால என்ன பார்த்து. அவ குரல கேட்டதுமே எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லவ் சாங்கும் போட்டாச்சு. அவ அல்லொன்னு சொன்னாலே மனசு இல்லொன்னு பண்ணாலே, தாங்க முடியல என்னாலே என்ன சிரிப்புல பொண்ணாலே.
அடி நீ தாண்டி பாண்டிச்சேரி சரக்கு உன்னை பார்த்தாலே ஏறுதுக்கு இருக்கு என் கையும் ஓடல காலம் ஓடல தூக்கம் வரல எனக்கு அடி உன்னை கொச கட்டி வச்ச கோட்டை அத கூட்டுன்னு போன உன்னாண்ட காட்ட நான் லவ் மூடுல பாடுற சாங்க நிப்பாட்டவே மாட்டேன் என் ஃப்ரெண்டு வந்தாலும் என்ன கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்டேன் அவ அல்லொன்னு சொன்னாலே மனச ஜில்லொன்னு பண்ணாலே தாங்க முடியல என்னாலே என்ன சிரிப்புல பொண்ணாலே நான் மிட்டாய போடாம இருக்க மிட்டாவா உன்னை பார்த்து நீ சிம்பிளா சின்மேல சிரிச்சிட்டு போற வாச்சல்ல என்ன பார்த்து நான் மிட்டாய போடாம இருக்க மிட்டாவா உன்னை பார்த்து நீ சிம்பிளா சின்மேல சிரிச்சிட்டு போற வாச்சல்ல என்ன பார்த்து ஏய் யார் நீங்க? ஜி நாங்கள் வந்து இல்லைங்கோ காண்டவன்லாம் பேசினது அதை உள்ளவா. ஹலோ அந்த வரேன். இன்னையோட அதை விட்டுலான் இருக்கேன்டா. என்னண்ணா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? சச்சா அப்படிலாம் இல்லைடா. அவ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே விட்டா நல்லதில்லை. அப்போ இனிமேல் நான் தனியாக தான் அடிக்கணும் போல. இந்த லவ் பண்ணாலே வேற லெவல் ஃபீலாக இருக்குதுடா. காலை எழுந்த ஒன்று நம்ம அக்கௌண்ட்டில் யாரோ 15 லட்சம் போட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குதுடா. ஏய் நீ லவ் பண்ணி பாரு. அண்ணா நம்ம லவ் பண்ணால் மட்டும் போதாது, அவங்களும் லவ் பண்ணணும். ஸ்ரீதேவி இன்னும் டியூஷன்லேருந்து வரல? வர டைம் தாங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ம் நாளைக்கு 2 பேரும் ஹோம்ஒர்க் முடிக்காம வரக்கூடாது. ஸ்ரீதேவி ஃபாதர் சார். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்ரீதேவி முன்னாடியே கிளம்பிட்டாங்களே. அப்படியா? எனி ப்ராப்ளம்? இல்லை சார், இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். தேவி வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே, நீங்க தானே கூட்டிட்டு வர போனீங்க. டியூஷன்லேருந்து முன்னாடியே கிளம்பிட்டாலாம். என்னங்க சொல்றீங்க?
நீ அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேளு. சரிங்க. நான் இங்கே எங்கேயாவது கடைக்கு போயிருக்காதான்னு பார்க்குறேன். ஹலோ, தேவி இங்கே வந்தாளா? சரி, ஓகே ஓகே, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஹலோ, நான் தேவி அம்மா பேசுகிறேன். தேவி இங்கே வந்தாளா? சரி, ஓகே. தேவான வரேங்க. என்னங்க? என்னாச்சு? அவ எங்கேயுமே வரலையா? எங்கேயுமே? குடி, கொஞ்சம் தண்ணி கொடு. இதோ வரேங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, கமிஷனர் கிட்ட வேணா சொல்லி பாருங்க. ஹலோ, என் பொண்ணு தேவி டியூஷனுக்கு போயிருந்தா. 8 மணிலேருந்து காணோம் சார். யாருங்க இந்த நேரத்தில்? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா? ரிலேட்டிவ்ஸ் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம்? இல்லை சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு சார், எங்கேயுமே கிடைக்கல சார். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், வயசுக்கு வந்த பொண்ணு, வீட்டில் கொஞ்சம் பயப்படுறாங்க சார். அதனால பர்சனலாக நீங்களே கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? சரி, கார்த்திகேயன் ஒரு எஸ்ஐ வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார். சரியா? தேங்க்யூ சார். ஏண்டி, கண்ட நேரத்துலேடி உனக்கு பசிக்கும்? குழந்தை இருந்தா அப்படிதான் பசிக்கூடா. என்னது தாவா? எஸ் சார். மிஸ்டர் கார்த்திகேயன், நமக்கு தெரிஞ்சவரோட பொண்ணை காணோம். ஓகேவா? ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் அன்அஃபிஷியலாக நீங்களே பார்த்துருங்க. ஓகே சார். அப்படி பார்க்காத வள்ளி, ஒரு சின்ன பொண்ணை காணுமா? அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டில் கஷ்டப்படுறதை பற்றி யோசிக்கிறீங்க. நான் இங்கே 8.5 மாதம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா? கம்ஃபர்டபுளாக படுத்தே நாளாச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்சே இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதான் கஷ்டமாக இருக்குது. போலீஸுங்கிறதுனால எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, வேறு ஜாதிங்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒத்துக்கல, இல்லை யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த லவ் மேரேஜ் மட்டும் பண்ணிடவே கூடாதுப்பா. எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? வேண்டாதவங்க எது சொன்னாலும் அப்படிதான் இருக்கும். சரி, நான் வரேன். யாரு? கார்த்திகேயன், எஸ்ஐ. வாங்க சார், உட்காருங்க.
இது வரைக்கும் எதுவும் ஃபோன் வரலையா? இது வரைக்கும் வரல சார். உங்களுக்கு வேறு யார் மேலேச்சும் டவுட் இருக்கா? இந்த ஏரியாவுக்கு புதுசு, அப்படி யாரும் இல்லை சார். ஹலோ சார், நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். டோலில் செக் பண்ணுங்கள். சரி சார். நெக்ஸ்ட் டோல்லையும் செக் பண்ண சொல்லுங்கள். சரி சார். ஆமாம், கேட்டு சொல்கிறேன் சார். ஓகே. அம்மா அம்மா, அக்கா எங்கம்மா? அக்கா வந்துருவா, நீ தூங்கு. மார்னிங்குள்ளே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருப்பா. தேங்க்யூ சார். எந்த டியூஷன் சொன்னீங்க? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள். என்ன நடக்குதுன்னே தெரியல. டேய் உள்ள வாங்கடா. ஹலோ, நான் தான் சார். சார், குமரன் அவர் வீட்டு ஆப்போசிட்ல இந்த சைட்டு தான் சார் சொன்னார். ஏய், இங்கே வா. சார், இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சார், பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கேன் சார், எதிர் வீடு தான். இந்த பொண்ணு நல்லா தெரியுமே. பார்த்துருக்கேன் சார், எதிர் வீடு தான். நல்லா தெரியுமே. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை சார். இல்லை சார், பார்த்தது இல்லை. வேலைக்கால சார், அங்கே கேட்டு பார்க்கலாம் சார். தெரியும் சார், நம்ம கடை வழியாக தான் போவாங்க. கடைசி எப்போ பார்த்தீங்க? நேற்று காலையில் இருக்கும் சார். 2 மணி பார்த்தேனே. நேற்று காலையில் சார். நேற்று சாயங்காலம் டியூஷன் போயிட்டீங்க? இல்லை சார், தெரியல. சார், நமக்கு இன்னும் இந்த கேஸில் ஒரு க்ளூ கூட கிடைக்கல சார். இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி சார் கேஸ் முடிக்கிறது? சார், அந்த பொண்ணு டியூஷன் போகிறப்ப நான் பார்த்தேன் சார். திரும்பி வரப்போ பார்த்தீங்களா? இல்லை சார், அந்த பொண்ணு ஆனால் திரும்ப வரவே இல்லை சார். எப்படி அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க? முக்கால்வாசி நேரம் கஸ்டமர் இல்லைன்னா நாங்கள் ரோட்டை தான் சார் பார்த்துட்டு இருப்போம். அப்போ கார் ஏதாவது போச்சா?
ஒரு கார் போச்சு. ஒரு வெள்ளை கலர் கார் போச்சு சார். சார் காரில் தான் கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு வேளை அந்த டியூஷன் சாராக கூட இருக்கலாம்ல. எப்படி அவராக இருக்காதுன்னு சொல்கிறீங்க? அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி சார்? அந்த பசங்க இருக்கும்போது தான் தேவி கிளம்பி போயிருக்கா. அவர் டியூஷன்லேயே தான் இருந்திருக்காரு. சார் இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். கிளம்புமா. வரேன் மிஸ். எல்லாம் தப்பு சார். திரும்ப பண்ணிட்டு வரேன் சார். தேவி அந்த டீ கடையை தாண்டல. ஆனால் அப்போ ஒரு வெள்ளை கலர் கார் அந்த சைடு கிராஸ் ஆகிருக்கு. நமக்கு இருக்க ஒரே க்ளூ அது மட்டும்தான். சார் எனக்கு ஏதோ கிட்னாப் கேஸ் மாதிரியே தெரியல சார். உள்ள போய் வேலை செய். சரி சரி. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கண்ணா. மருந்து வாங்க காசு இல்லை. உங்ககிட்ட இருக்குமா? டேய் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குதுடா. எனக்கும் காசு தேவைப்படுது. சரிண்ணா. ஏய் அறிவில்லை, உங்கள் வீடு மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறீங்க. உங்கூர் மாதிரி வாழ்ந்துருக்கிய தான் அண்ணா கேட்டனா? என்ன சார் ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. சார் வேறு சைட்டுக்கு அமுச்சு விட்டாரு. சில்லற வேலை. நானும் வேறு ஏதாவது நல்ல கம்பெனிக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தேன். இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். என்ன பண்ணுறது? நம்ம சார் வீட்டு வேலை சொன்னால் கூட செஞ்சு தான் ஆகணும். டேய் கண்டுபிடிச்சாங்க, சீக்கிரம் வாங்கடா. வரண்டா தள்ளி விட்டு வர்றாங்கப்பா. ப்ளீஸ் யாரா கொஞ்சம் தயவுசெய்து பிடிங்கப்பா. சீக்கிரம் வாங்கடா. அப்பா அவனை பிடிப்பா. அங்கே இருக்க கொஞ்சம் பிடிங்கப்பா. நான் இது பண்ணனா
மச்சான் நீ போலீஸுக்கு கால் பண்றா வரட்டும். சார் என்னடா முறைக்கிற? லத்தி கொடு, லத்தி கொடு. ஏந்திரி. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. போ, உள்ள போ. உள்ள போடா. போறேன் சார், போறேன் சார், போறேன் சார், டேய், போறேன் சார். போடா. போடா. ஏய், சார் விடுங்க சார். அப்பா அக்காவுக்கு என்னாச்சுப்பா? ஏன்பா பேச மாட்றாங்க? சொல்லுங்கப்பா. அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. சமையலை ருசி பார்க்க அப்பாவை தேடினேன். பள்ளியில் பெற்ற பரிசை காட்ட அப்பாவை தேடினேன். தேடி கிடைக்கும் முன்பே அவரோ கடிகார பாதையில், நானோ கல்லறையில். அப்பா என்னை நேசிக்கும் நேரங்களுடன் மட்டும். ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு உங்களுக்கு சார்? விட்றாத. ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வந்துச்சு? சொல்றா, சொல்லு. பேசு, வாய்ஸ் பேசு, சொல்லு, சொல்லு. பேசுறா, வாய் தர, வாய் தர, பேசு, சொல்லு, சொல்லு. உண்மையை சொல்றா. சார் அந்த லத்தியை கொடுங்க சார். ஏய் உண்மையை சொல்ற வரைக்கும் அடிக்கிட்டே இருப்பேன். சார் சார் வலிக்குது சார். சொல்றா சார் விட்டுருங்க சார். ஏய் சொல்றா சொல்றா. சார் வலிக்குது சார்.
சார் சார் எதுக்கு சார் அவங்களை அடிக்கிறீங்க சார் என்ன எவிடன்ஸ் இருக்கா சார் எவிடன்ஸ் இல்லையா ஏண்டா டெட் பாடியை சைடில் வச்சுட்டு இதுக்கு மேலே என்னடா எவிடன்ஸ் சொன்னோம் சார் சார் இவங்க மட்டுமா சார் சைட்டில் இருக்காங்க அந்த ஏரியா பசங்க 2 பேர் கூட தான் அடிக்கடி சைட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்கள போய் பிடிங்க சார் டெட் பாடி யாராவது சைட்டில் வச்சுட்டு அங்கேயே இருப்பாங்களா சார் எல்லாம் அந்த ஏரியா பசங்க வேலையாக தான் சார் இருக்கும் அவங்கள போய் பிடிங்க சும்மா எங்களை அடிக்கிறீங்க ஹலோ ஓகே டாக்டர் இதோ உடனே வரேன் விடுங்க சார் அடிக்காதீங்க சார் மேத்யூ எங்கடா சார் அவன் தான் சார் என்ன காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்க? ஏய் நீ வண்டி திருப்பு. ஏய் வா. சார் 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 விடுங்க சார். அவனை விடுங்க. அவனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? சார் அவனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு சார்? அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். அவனை விடுங்க. ஏறு ஏறு. சார் அவனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஒண்ணுல நீ போ வர. சொல்லு கதிர். கதிர் என்னாச்சு? உன்னை ஏன் புடிச்சிட்டு போறாங்க? நீ ஏன் பேசாம இருக்க? சொல்லு கதிர். ஐயே சும்மா. ஏதாச்சும் சொல்லு கதிர். கதிர் கதிர் ஏதாச்சும் சொல்லிட்டு போ. இது ஸ்ரீதேவியோட ரிப்போர்ட். ஸ்ரீதேவியை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அவளோட பெண் உறுப்பை செதைச்சிருக்காங்க. ரேப் பண்ணப்போ தேவிக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அதுலேயே அவள் இறந்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் கூட அவளை விடாமல் ரேப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். உங்கள் ஆளை அனுப்பி வாங்கிக்கோங்க. கார்த்திகேயன், என்ன ஆனாலும் அவனுங்களை விட்டுறாதீங்க. ஆமா ஐயோ விட்டுருங்க சார். எதுக்கு சார் சும்மா எவிடன்ஸ் இல்லாம அடிக்கிறீங்க? அப்புறம் நான் கோர்ட்ல கேஸ் கொடுப்பேன் சார். சார் சார் போடா சார் 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 ஓகே சார் ஓகே சார். ஏய் ஓடுற வரைக்கும் அடிச்சிட்டு சட்டையை கழட்டுறாங்க. கழட்டுறா வேகம் வேகம் வேகம். வேகமா அவரு சொல்றா டேய் சொல்றா சொல்றா டேய். சின்ன பொண்ணு போட்டு நடிக்கிறீங்களா சார்? சார் அவர் அடிக்காதீங்க சார். சார் அவர் அடிக்காதீங்க சார். சார் சொல்றா. சார் அவர் அடிக்காதீங்க சொல்றா. சார் சார் விட்டுருங்க சார். அவர் அடிக்காதீங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவர் அடிக்காதீங்க சார். வலிக்குதுடா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். ஐயோ என்ன நடந்துச்சு சொல்லு.
ஃப்ரெண்டு யாமீனோட சைட்டுக்கு போயிட்டு வந்தோம். யாமீனுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆமாண்டா, செம பவராக இருக்குல்ல. தான் இருக்கு. ஒரு மார்க்கமாக இருக்குடா. எனக்கும் தான் முடியல மச்சான். ஐயாதானா டேய் 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 வா இங்க வா டேய் இங்க வா வா என்ன பண்றீங்க? என்ன ஏய் அண்ணா. அமைதியா இருடா. என்ன பண்றீங்க? என்ன இடத்துல இருடா. என்ன விடுங்கண்ணா. நான் இவ்வளோ பண்ணாதீங்கண்ணா. நான் பாவண்ணா, விடுங்கண்ணா அவங்களண்ணா. ஐயோ டேய் இவன் நம்ம எதிர் வீட்டு பொண்ணுல்ல, இவன் எப்படி இங்க வந்தா? அதை பற்றி பேச இப்போ நேரம் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறது நம்ம? இப்போ வெளியே எடுத்துகிட்டு போனால் மாட்டிப்போம். ஒரு நாள் போகட்டும். சரி நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா மச்சான், அடுத்து தூக்குங்கடா, தூக்குடா, தூக்குடா. சார் நான் இன்னைக்கு சைட்டில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு உயிர் இல்லை சார். யாரோ கொன்னுட்டு சைட்டில் போட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் இளங்கோ வர ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. தான் பண்ணியிருப்பானோ, பண்ணிருப்பான். வெறி பிடிச்ச நாயடா, சின்ன பொண்ணு கூட பார்க்காம அப்படி என்னடா உங்களுக்கு காஜ? நாயங்களா சாங்கடா. அப்பா ஐயோ அம்மா ஐயோ ஏய் நீ வா. ஸ்ரீதேவிங்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு பாடியை சைட்டில் போட்டுருக்கீங்க, அப்படி தானே? உண்மையை மட்டும் சொல்லு. நீ அடிக்கடி அந்த சைட்டுக்கு போகணும் எனக்கு தெரியும். ஐயா வந்தா திட்டுவாருமா, நீ போமா. என்ன விடுங்க சார், நான் கதிரை பார்க்கணும் சார். சார் விடுங்க சார், நான் பார்த்துட்டு போயிடுறேன் சார். சொன்னா கேளுமா, போமா. சார் கதிரை பார்க்கணும் சார். ஐயா கோவத்துல இருக்காரு, நிலைமை சரியில்லை. அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். யார் மணி? சார் என் பேர் நந்தினி சார், கதிரோட ஃப்ரெண்ட் சார். அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நாங்கள் கண்டுபிடிக்கணும். சார் அவன் என்ன பண்ணானாச்சும் சொல்லுங்க சார். பிப்ரவரி 19ஆம் தேதி ரேப் சஸ்பெக்ட் அவன் மேலே இருக்கு. சார் சார் February 19 என் பர்த்டே சார். அவன் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான். ப்ரூஃப் காமி. என்ன ப்ரூஃப் இருக்கு உன்ட்ட? சசி அந்த தண்ணி எடு. சார் இந்தாங்க சார் தண்ணி. கிளம்பு நீ முதல்ல, இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது. ப்ரூஃப் இருக்கு. யோ இந்த பையனை மேல அனுப்பிச்சுடியா? அப்படின்னு அவசரம் பாதியில் விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்லை சார். எடுத்து நீ முதல்ல கிளம்பு கிளம்பு கிளம்பு.
ஏய் எங்கே போற? சார் செருப்பு சார். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து கிளம்பு. வெளியே வாங்கலாம் வச்சுக்கிறேன். கதிர் ரொம்ப வலிக்குதா? லவ் யூ டி. சசி இந்த ஃபோன் எடு. இந்தாங்க சார். யோ என்ன என்னையா கிழிச்சிட்டு இருக்கீங்க? கேஸ் எப்பயா முடிப்பீங்க? கேஸ் முடிஞ்சிருச்சு. அக்யூஸ் 3 பேரையும் மண்டே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார். ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போலயே. என்னவா இருக்கும்? கிழிச்சிட்டேனா? சாரிப்பா. ஓகே சார், மண்டே நான் ரிப்போர்ட் தரேன் சார். பயங்கரமாக யோசிக்கிறாரு. என்ன நடக்க போகுது? எப்படி இருந்தாலும் நமக்கு ஃபுல் டியூட்டி தான். மேத்யூ சார், மண்டே 3 பேர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. மேத்யூ அப்படியே இந்த சின்ன பையன் ராஜ்பீர் இருக்கான்ல, அவனுக்கு லைட் டிடெக்டர் டெஸ்ட்டும் பர்சனல் டெஸ்ட்டும் எடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டுருங்க. ஓகே சார். சார் சைட்டில் அந்த பொண்ணை யார் கொண்டு போட்டிருப்பா? அவனை கண்டுபிடிச்சா இந்த கேஸே முடிஞ்சிடும். அவன் தான் மெயின் கில்லர். நீ மண்டே கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும். என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லணும். அதில் அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்தது மட்டும் சொல்ல வேணாம். அவங்களுக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டியதான். தேவைன்னா நான் கூப்பிட்றேன். சரிங்க சார். ஏய் என்னாச்சு? அம்மாவுக்கு ஆப்ரேஷனு. காசு வாங்கினவங்களாம் யாரும் திருப்பி தராமல் ஏமாத்துறாங்க சார். பயமாக இருக்குது. நடக்க முட்டி மோதி விரையதுக இன்னும் என்ன நானும் செய்ய தர்மமே வெல்லுமே இதிகாசம் அந்த சொல்லுதே. நியாயமே தடுமாறுதே, முன்வெளியை என்னை சூழுதே. நிதியின் கண்ணை கட்டியே காட்டுல விட்டது யாருடா? துங்கி ரொம்ப நாளாச்சே என் இரவ பறிச்சது யாருடா? ஒன்னும் கிடைக்கல, அவனுக்கு தையும் பார்க்கல. கால சுத்துன பாம்புன்னு என் கழுத்தை நெருங்க பார்க்குதே. அங்க இங்க சுத்துற அலைஞ்சி திரிஞ்சிய பாக்குறேன். ஆள ஒன்னும் நடக்கல, தீர்வு ஒன்னும் காணல. திக்குமுக்கு ஆடுறான், அவ தேடி ஓடுறான். கால ரெண்டு தீயதே பைத்தனே புரியுதே. ஒத்த ஏடி பாதையில் இன்னொரு வழியாய் தேடுறேன். வாசி போட்ட தீக்குச்சியாய் தீப்பிடிச்சு ஏறுகிறேன். எந்த வாழ்க்கை இப்படி திசையே தொடர்ச்சி நகருதோ? எதிரும் புதிரும் சதிகள் செய்ய 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 அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க. சின்ன வயசு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அந்த 3 பேரை ஜெயில போடுவாங்க, அவ்வளோதானே?
அவங்களுக்கு அது பத்தாதுங்க. மேத்யூ, இதோ வந்துட்டேன் சார். இவங்க யாருக்கும் விலங்கு வேண்டாம். விலங்கு வேணாமா சார்? வேணாம். ஓகே சார். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். எங்களை கோர்ட்டுக்கே கூட்டு போயிடுங்க சார். அங்கே என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன் சார். உயிர் மேலே அவ்வளோ ஆசை. 20 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்துடலான்னு பிளான். உங்களுக்கு வேற ஸ்கெட்ச் இருக்கு, அவசரப்படாது. கூட்டு போய் அவங்கள. ஏய் போங்கடா. போடா. ஏய் ஒழுங்கா உட்காரு. சரி, உங்க தூக்கு தண்டனை கிடைக்குமா? நான் ஜட்ஜ் இல்லம்மா. கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதான் ஃபைனல். ஒருவேளை தூக்கு தண்டனை கிடைச்சா சந்தோஷம் சார். ஒருவேளை இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலனா மக்களோட பார்வை சட்டத்து மேலே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியலையே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். சார் ஒன் கொஸ்டின். நோ நோ நோ. இங்க ஹிந்தி மீடியா வர சொல்லியிருந்தேனே, வந்திருக்கீங்களா? ஹாஞ்சி. இந்த நியூஸை இவங்க வீட்டில் பார்க்குற மாதிரி திரும்ப திரும்ப போடுங்க. ஓகே ஜி. ஏந்திரிங்க. எருமாடு மாதிரி உள்ள வர. போறோம் சார். ஏறு ஏறு. 14 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்தில் உள்ளாக்கி கொலை செய்து அவள் உடலை மறைத்து வைத்த குற்றத்திற்கு இந்த மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் ராஜ்பீர் என்ற சிறுவன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்ற ஆதாரங்களுடன் இந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது. ராஜ்பீர், இது உன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோ. இல்லை வேணாம் சார். புடி. நான் அவங்கள மாதிரி கெட்டவன் இல்லை சார். நான் உங்களை மாதிரி எனக்கும் மனசு இருக்குது சார். படிக்கல சார், நாங்கள் யாரும் படிக்கல. எங்கள் ஊரில் பாதி பேருக்கு இங்கே எதுவுமே இல்லை சார். யாருக்கு ஓட்டு போடணும் கூட தெரில சார். இந்த ஊரில் எல்லாம் படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் வேலைக்கு போக சொல்கிறாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். போயிட்டு வாப்பா. தேவியானி,
ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அம்மா ரொம்ப பயமா இருக்குமா? ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. அம்மா இருக்கல்ல, ஒன்றும் இல்லை. தைரியமா இருக்கணும், சரியா? வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. சாரி சார். ஆனால் உங்கள் பொண்ணு கொண்டவன் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டான் சார். ரொம்ப தேங்க்யூ சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்களா தம்பி? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் ஃபிக்ஸ் வந்ததே இல்லை. யாராச்சும் கொஞ்சம் சாவி கொத்தோ இதை கொடுத்திருந்தாலே என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பால. உங்கள் பொண்ணை கொண்டவன் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் சார். உங்களை பார்க்க முடியுமா? நீ ஏன் தேவான ஒளிகிற? அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க தான் ஒளியணும். நீ வெளியே வா. சாரி சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். இப்படி சொன்னா என் பொண்ணை திருப்பி கொண்டு வந்துட முடியுமா? டெய்லி யாரோ கொல்ல வர மாதிரி இருக்கு சார். கொன்னா கூட தப்பு இல்லையே. அம்மா, அக்கா, பொண்டாட்டி, குழந்தை இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கும்ல. வேற ஒரு பொண்ணை தொடுறப்ப இந்த யோசனை எல்லாம் உங்களுக்கும் வராதா? அப்போ உங்க அம்மா பொண்டாட்டிய வேற ஒருத்தன் தொடுறப்போ அவனும் இதை யோசிச்சு பார்க்க மாட்டான்ல. நீங்க பண்றதுதாண்டா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை யோசிச்சுக்கோங்க. வாழ தகுதியே இல்லாதவங்களா நீங்க? ஹலோ சார், நான் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம்லாம் வர முடியாது சார். பொண்ணை விட்டுட்டு தான் சார் வர முடியும். அப்படியா? ஆமாம் சார். சரி சார், ஓகே. ரெடியா? ஓகேப்பா. ஓகே, போகலாம். பாய்மா. போகலாம். உங்களை யார் ஒருத்தன் கடைசியாக உயிரோடு இருக்கீங்களோ அவனை நான் வெளில எடுக்கிறேன். செத்துருண்ணா. ஐயோ சார், நான் கதிர் பேசுகிறேன் சார். சொல்லு கதிர். என் டிவியில் பரவலாக பார்க்குற அந்த போதை மாத்திர விஷயம், அதை பற்றி பேசணும் சார். நான் அப்ரூவல் வரேன் சார். ஏய், போ போ போ. ஏய், கையை காட்டு. வாடா.
போ உள்ள போ. மேல கை வைக்கிற வேலையை வச்சு போ. ஹலோ தள்ளி உட்கார். அம்மா தம்பி உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? பொன் குழந்தை பிறந்திருக்கு. வீட்டுக்கு லக்ஷ்மி வந்திருக்குப்பா. பொன் குழந்தையாம்மா? அத்தை ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. இருடா மருமக கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். ஹலோ, என்ன எஸ்ஐ சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சு? என்ன பேச்சே வரல? சீக்கிரம் இங்க வாடா புருஷா. வரேன். இந்தாடா. ஐயோ சார், இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார். ஒரு டைம் என் பொண்டாட்டிகிட்ட கூட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு சார். ஏன் சார், யாரோ பொம்பளைங்க கேஸ் கொடுத்துருக்காங்களா? சார் இதில் ஒரு சைன். பேண்டேடு ஃபுல் ஸ்லீவ் போடுக்கிறான். இந்த ஆள் இப்படி இருக்க மாட்டானே, மறைக்கிறான் காயத்தை. சரி. எங்க இப்படி பரபரப்பாக கிளம்புறான்? மொழியே சரியில்லையே. ஏய், நம்ம டெலிவரி பண்ணுற மாத்திரை டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறான் அவன். இங்கே என்ன வச்சுருக்கான் டப்பாவி. பெரிய போதகையா இருப்பான் போலக்கு.
இந்தாம்மா சாப்பிடுமா. ம். என்னடி அங்கே சத்தம்? ஏதோ பூனை தட்டி விட்டுருக்கோம். மாமா சாப்பிட்றியா? கொடுங்க. உள்ள வரியாம்மா? சாக்லேட் மில்க் ஷேக்லாம் வச்சுருக்கேன். சரி வாம்மா. உட்காருமா நம்ம ஜூஸ் கொண்டாடுறேன். என்னம்மா தூக்கம் வருதா? ஆமாம் முடியல. உள்ள வந்து படுத்துக்கவா. மெது பார்த்து.
சார் இங்கே ஏரியாவில் காளி பிரசனான்னு ஒருத்தர் இருக்கா சார். டவுட்டாக இருக்குன்னு அவன் வீட்டுக்குள்ளே வந்தேன். இப்போ கூட இங்கே பிரா ஜட்டிலாம் இருக்குது சார். அப்புறம் கொஞ்சம் மாத்திரை, டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, சிரிஞ்செலாம் இருக்குது சார். சரி கதிர், நான் கூப்பிட்றேன். சார் சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார். எவ்வளோ காசு வேணா தரேன் சார். சார் சார் ஆனால் வெளியில் மட்டும் சொல்லிடாங்க சார், என் மானமே போயிடும் சார். சரி, வெளியே சொல்ல மாட்டேன். காசு வேணாம். இப்போ 2 வேணும் சொல்லுங்கள் சார். நீ குதிக்கணும். உனக்கு வேறு ஆப்ஷன்லாம் இல்லை. ஒன்று நீ குதிக்கணும், இல்லை நானாக உன்னை தள்ளி விட்டு நீயா குதிச்ச மாதிரி கேஸை முடிக்கணும். சிம்பிள். சார் இந்த சமுதாயத்தை மரியாதையோட பெர்ஃபெக்டாக வாழ்ந்தோம் சார். நான் நீங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட்லாம் இல்லை, மிஸ்டர் பர்ஃபெக்ட் மாதிரி நடிக்கிறீங்க. ஒரு சின்ன வயசுல நீ இந்த தப்பை பண்ணிருக்கூடாது. போய் குதே. போய் குதே. சார் உங்கள் ஆசை என்னன்னு சொல்லவே இல்லையே சார். நம்ம நாட்டில் தப்பு செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் சட்டம் தப்புக்கேற்ற தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். தப்பு பண்ணுறவனை தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் பயந்தே சாகணும். ஹாய் ஹலோ எவ்ரிபடி, குட் மார்னிங் மக்களே. நான் உங்க ஆர்ஜே ரேச்சல். இது உங்கள் ஹாட் நியூஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம எந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம்னா, காளி பிரசனான்னு ஒருத்தர் அவர் வீட்டு மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இவர் யாருன்னு பார்த்தா, இவரும் அந்த முடிஞ்சு போன ட்ரக் கேஸ்ல ஒரு கஸ்டமர் தாங்க. இவரு அந்த ட்ரக் டேப்லெட் இன்ஜெக்ஷன் இல்லைன்னு கீழே விழுந்ததாக சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அவர் வைஃப் இறந்து 3 வருஷம் ஆகுது, அதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. 2-3 பேர் அவர் பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப மோசம்னு சொல்றாங்க. எது எப்படியோங்க, தப்பு பண்ணா அதுக்கேற்ற தண்டனை தானா அமையும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஜில்லுன்னு ஒரு சாங். ஒரு தோசை. சரிண்ணா. ஹலோ, நான் ராஜபீர் பேசுறேண்ணா. சொல்றா. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அம்மாக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்கண்ணா, வீட்டில் தான் இருக்காங்க. சரி அண்ணா, உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த காசு போட்டு விட்டேண்ணா. இருக்கட்டும்டா. என்ன? அண்ணா நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? ஹலோ ஹலோ. தோசை கேன்சல்.
அண்ணே எங்கடா போன இவ்வளோ நாளா? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. தேவி தேவி ஆ உங்ககிட்ட கொஞ்சம் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் சொல்லலான்னு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கும். ஆனால் நீங்கள் கதிரண்ணா கூட சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வேற எங்கேயாச்சும் போயிட்டு கூட ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் வாங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன். ஹலோ. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா நான் ஒரு நல்ல வேலைக்கு போறேன். ஆனா நீ அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ம் சரி, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். நான் அவளை பார்த்துட்டு அவள் சொன்னதை அப்படியே ஊருக்கு போயிட்டேனே. அப்படியே இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன். நேற்று தான் கால் பண்ணியிருந்தாங்க. அதான் கிளம்பி உடனே சென்னைக்கு வந்துட்டேனே. வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு அவகிட்ட சொல்லணுண்ணே. உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்ண்ணே? நியூஸ் பார்க்கலையா? அண்ணே ஊரில் இருந்தல்ல, அங்கே மொபைலாக யூஸ் பண்ண மாட்டேண்ணே. அதான். என்ன விஷயம்ண்ணே? அண்ணே சொல்லுண்ணே. ஸ்ரீதேவி. தேவி அண்ணே சொல்லுண்ணே. ஸ்ரீதேவி இறந்துட்டாடா. சுமார் சும்மா காமெடிலாம் பண்ணாதீங்கண்ணா. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கண்ணா, எனக்கு பிடிக்காது. உண்மையிலே இறந்துட்டாடா. உண்மையாவா? ஆமாண்டா. இளங்கோ, ஐ லவ் யூ. டேய் 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 பொறுமையா. என்ன தப்பு பண்ணிட்டு? டேய் டேய் பொறுமைடா. டேய் சரிடா, விட்றா. புரியுதுடா. தேவி